ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். மிக அருமையான வேதவசனம். இங்கே நீதிமானை குறித்து இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய தேவனும் நீதிமானாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். மெய்யாகவே ஒரு மனிதன் நீதிமானாக வாழும்போது அவனுடைய வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வழியை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வழி என்பது தேவனுடைய பார்வையில் நாம் வேதத்தை வாசிக்கும் போது தேவனுடைய காரியங்களை நாம் பற்றி கொள்வோம் என்றால் அது நம்முடைய வழியாக மாறுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பாதையில் ஒரு மனிதன் செல்வான் என்றால் அந்த வழி அவருடைய வழி உறுதியாய் அதை பிடித்து கொள்கிற ஒரு மனிதனாக யோபு இருக்கிறார். இயேசுவின் வழியை, தேவனுடைய வார்த்தைகளை, அவரை பின்பற்றுகிறதுல அவர் உறுதியாய் பிடித்திருந்தார். ஏனென்றால் எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள் யோபுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர் தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று மறுதலிக்கவும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உறுதியான ஒரு நம்பிக்கையும் உறுதியாக தேவனை பற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை யோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வழியை நீங்கள் தேவன் மீது உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மீது நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். யோபு அவருடைய வாழ்க்கையில் எப்படி உறுதியாய் பிடித்து கொண்டாரோ அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் சுத்தமான கைகள் உள்ளவன் என்று நீதிமானை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சுத்தமான கைகள் உள்ளவர்களாக இருப்பார்கள் நீதிமான்கள். அவர்கள் மென்மேலும் பலத்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த ஆசீர்வாதங்கள், பலத்து போகிற ஆசீர்வாதங்கள், மிகுதியான ஆசீர்வாதங்கள் உண்டு நீதிமானுக்கு. இந்த ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்வதற்காக தான் தேவனை நாம் உறுதியாக பிடிக்க வேண்டும். நாம் பலத்து போக வேண்டும் என்றால், மென்மேலும் பலத்து போக வேண்டும் என்றால், உயர்த்தப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நீங்கள் அவருடைய வழியை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நீதிமானாக இந்த பூமியில் வாழுங்கள். நீதிமானுக்குரிய காரியங்கள், எப்படிப்பட்ட தகுதிகள் இருக்க வேண்டும் என்று எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் நீதிமான். அந்த நீதிமான் தான் அவனுடைய வழியை உறுதியாய் பிடித்து கொள்கிறவனாக இருக்கிறான். சுத்தமுள்ள கைகள் உள்ளவனாக இருக்கிறான். அவன் இப்படிப்பட்ட நீதிமான் மேலும் வளர்த்து போவான் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த புதிய நாளிலே நீங்கள் தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். இன்னும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லிய வார்த்தையை ஆபிரகாம் உறுதியாய் பிடித்து கொண்டார். யோபு அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதியாய் பிடித்து கொண்டார்கள். அவருடைய வழியில் நடந்தார்கள். அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதிமானாக எசேக்கியேல் 18:5 சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் நீதிமானாக வாழ்ந்து அவருடைய வழியை உறுதியாய் பிடித்து நாம் பலத்து போவதற்காக சுத்தமான கைகள் உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து பலத்து மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட நீதிமானாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் இன்னும் பலத்து போக சுத்தமான கைகள் உள்ளவர்களாய் நீர் எங்களை ஆண்டவரை மாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய மேன்மைகள் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மென்மேலும் வளர்த்து போகத்தக்கதாக மிகுந்த ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து எங்களை நடத்த போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் உம்மை உறுதியாய் பிடித்து கொள்ள
சுத்தமுள்ள கைகள் உள்ளவர்களாக இன்னும் பலத்து போகும்படியான அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய நாளிலே நீ செய்ய போகிறதற்காக நன்றி. நீதிமானாய் இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.